இதுல இந்த ராஜேந்திரன் கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்றாரு. சோ இதுல எப்படி ராஜேந்திரன் அவர்கள் வந்து உண்மை கதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டாரோ அதே காரணத்துக்காக இந்த படத்திலையும் சிவகார்த்திகேயன் இறக்குற மாதிரியான ஒரு காட்சிகள் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ராஜேந்திரன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படித்துட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்துல ஹிந்தி திணிப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மொழி திணிப்புக்காக வந்து பாத்தீங்கன்னா போராடிய ஒரு முக்கியமான ஒரு மாணவனாக தான் பார்க்கப்படும். இவரோட வந்து பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் வந்து போராடினாங்க. அந்த ஒரு போராட்ட காலத்துல ராஜேந்திரன் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு? பல பல போராட்டங்கள் யூனிவர்சிட்டியில ஆரம்பிச்சு பப்ளிக்காவும் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுல ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தால் அன்றைய அரசாங்கத்தால் துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. அதுல காவலர்கள் வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்தியதுல ராஜேந்திரன் அவர்கள் நெத்தியில குண்டடிப்பட்டு இறக்குறார். அவரோட சேர்ந்து போராடிய பல மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குண்டடிப்பட்டு இறக்குறாங்க. அதுல ஒரு சிலர் காயமடைகிறாங்க. இந்த போராட்ட களம் எதற்காக நடந்துச்சுன்னா மொழி திணிப்புக்காக நடந்தேறியது. முக்கியமா வந்து ஹிந்தி அப்படின்ற ஒரு மொழி வந்து ஏன் என் மக்களுக்கும் என் மாணவர்களுக்கும் எதற்கு அப்படின்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட போராட்ட களமாக இருந்துச்சு.